கடந்த ஏப்ரல் மாதம் அப்போதைய சட்ட அமைச்சர் சதானந்த கவுடா தலைமையில் நடைபெற்ற முதலமைச்சர்கள் மற்றும் தலைமை நீதிபதிகள் மாநாட்டில் தேங்கிக் கிடக்கும் வழக்குகளை விரைவில் விசாரிக்கும் வழிவகைகள் குறித்து ஆராயப்பட்டது. தற்காலிக நடவடிக்கையாக நாடெங்கும் உயர்நீதிமன்றங்களில் உள்ள காலி பணியிடங்களில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை மீண்டும் நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டது. இந்த பரிந்துரை பல மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்ததால் நிலுவை வழக்குகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்தது. சில நாட்களுக்கு முன் நீதிபதி காலி பணியிடங்களை நிரப்பாதது ஏன் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. இந்நிலையில் தற்போது சட்ட அமைச்சராக உள்ள ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான நீதித்துறை தேக்கநிலை வழக்குகளை விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதிகளை மறு நியமனம் செய்ய ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு முழுவதும் 24 உயர்நீதிமன்றங்களில் காலியாக உள்ள 450 நீதிபதிகள் பணியிடங்களில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மீண்டும் நியமிக்கப்பட உள்ளனர். சட்டப்பிரிவு 224A பயன்படுத்தி ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மறு நியமனம் செய்யப்பட இருக்கின்றனர். இந்த நடவடிக்கையின் மூலம் தேங்கி கிடக்கும் 3 கோடி வழக்குகளில் கணிசமான வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.